என்ன கேள்வி கேட்கணுமா? விளையாட்டுல சாதிப்பாளா? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? விளையாட்டுல சாதிக்கிறோம்னா செவ்வாய் தான் சுபத்துவமா இருக்கணும். இந்த தான் உங்களுக்கு செவ்வாய் தானே சுபத்துவமா இருக்கே. குருஜி வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, கணவர் குழந்தைகளோட சந்தோஷமா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க குருஜி. உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் குருஜி, கிடைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பாவுடைய ஜாதகம் அருமையான ஜாதகமா இருக்கேம்மா. செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனையாகி செவ்வாய் கூடுதல் சுபத்துவத்தோடு நான் அடிக்கடி சொல்கிற சூட்சும வலுவோடு இருக்கிறனால விளையாட்டு, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த துறைகளில் தான் அவள் சாதிப்பா. அடுத்தடுத்து யோக திசைகள் தான். புதன் திசை இப்போ நடக்குது, அடுத்து கேது சுக்கிர திசைன்னு இருக்குது. விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா இல்லையா? ஆமாங்க. ஃபிட்னஸாக வேறு இருப்பா. இவளை என்கரேஜ் பண்ணுங்கள். சரிங்க. இவளை என்கரேஜ் பண்ணுங்கள். லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் அப்படியே ஒரு நிலையில் இந்த தொடர்பு. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸான பொண்ணு, குழப்பமான பொண்ணு, முடிவெடுக்கிறதுக்கு தயங்குவா. ஆமாங்க. இது அது ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ ஒரு பலன் சொல்கிறேன், அது ஏன் இந்த பொண்ணு குழப்பமான பொண்ணு? சனி திசை நடக்குதுங்க. இல்லை நான் ஒரு பலன் சொல்கிறேன்னா இது வந்து லைவ் வந்து மாணவர்களுக்கானது. எவரா அவர் டக்குன்னு வந்து கன்ஃபியூஸாக இருப்பா, குழப்பமாக இருப்பா, இப்படி அப்படின்னு சொல்லுவான்னொன்னே அம்மாக்காரங்க ஆமான்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றது மாணவர்களுக்கோ உங்களுக்கோ ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கோ தெரியணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் அமாவாசை நிலையில் நீச்சமாகி பரிவர்த்தனை ஆனாலும் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுக்க குழப்பம், வாழ்நாள் முழுக்க குழப்பம். அதே நேரத்தில் சந்திர தசை வந்தால் தான் இதற்கான பாதிப்புகள் ஏற்படும். நல்ல வேலையாக சந்திர தசை இப்போல்லாம் வராது, அது 60-70 வயசுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள். அதனால் குழப்பத்திலேயே இருப்பாள். இவள் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருப்பாள். அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ, அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பு. சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது. ஆனாலும் முதலில் பாதிக்கப்பட்டாலும் பிறகு பரிவர்த்தனை அமைப்புகள் என்கின்ற அமைப்பு இருக்குது. அதனால் பெரிய இது இல்லை. கண்டிப்பாக விளையாட்டில் வருவா, விளையாட்டில் சாதிப்பா. விளையாட்டு மூலமாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நன்றிங்க குருஜி. அதான கேள்வி? சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க. சொல்லிட்டேன் நான் பதில கேட்காமையே. சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்ட பேசுறது எனக்கு பதட்டமா இருக்குதுங்க. சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும்னு சொல்லணுமா? அதுவும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டுமா? என் ஆசையோட பொண்ணு ஆசைதாங்க நமக்கு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். அவ நினைச்ச மாதிரி நீங்களும் சொல்றீங்க குருஜி. அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறா. அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவ அதை தான் நினைக்கிறான்ட்டு. அவ என்ன நினைக்கிறான்றதை நான் சொல்லணும்னா இவ்வளோ லைவ்ல உட்காந்துக்கிட்டு நான் லைவ்ல உட்காந்துக்கிட்டு சொல்லணும்ல. அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குதே? இதுதான் ஜோசியம். இதை சொல்ல முடியாமல் தான் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க. அவர் அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறான்ட்டு. ஒரு லைவில் ஒரு பெண், ஒரு குழந்தை என்ன நினைக்குதோ அந்த குழந்தையோட கேரக்டர் என்னன்னு சொல்கிறதுல தான் ஜோதிடத்துடைய அடிநாதமே இருக்குது. உங்கள் பொண்ணு ரயில்வேல வேலையை எதிர்பார்க்குறா. விளையாட்டு சம்மந்தப்பட்ட கோட்டாவில் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், யோகதசை நடக்கிறதுனால. ஏன் ரயில்வே? சனியும் செவ்வாயும் ஒரு சேர குருவின் பார்வையில் இருக்கு. போகிறீங்களா? சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமாங்க குருஜி. இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து வீட்டுல பிரச்சனை, அப்படி பிரச்சனைன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தாய் தகப்பன் அமைப்புகளை பார்க்கணும். புரியுதுங்களா? பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் வலுவிழந்தாலே தாய் தகப்பன் அமைப்புகள் வீக். இந்த பொண்ணு இவ்வளோ தான் படிக்கிறாளே தவிர நீங்கள் என்கரேஜ் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் வலுவிழக்கக்கூடாது. சூரிய சந்திரர்கள் இங்கே வலுவிழந்திருக்கிறாங்க. எப்படி வலுவிழந்திருக்கிறாங்க? சந்திரன் அமாவாசை அமைப்பில், சூரியனும் அமாவாசை அமைப்பில். சூரியன் நீச்சனோடு சேர்ந்து நீச்சனின் வீட்டில் இருக்கிறார். ஜோதிடத்தில் எப்படி ப்ரிடிக்ட்ன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். ஜோதிடத்தில் ஹவு டு ப்ரிடிக்ட். சூரியனும் சந்திரனும் நீச்ச நிலையில் இருக்கிறாங்க. சூரியனே வந்து நீச்சனோடு சேர்ந்து நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். தந்தை ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. அம்மா நீங்களும் சனியின் பார்வையில் இருக்கிறனால நீங்களும் குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த குழந்தை இயல்பாக படிக்கக்கூடிய குழந்தை. புத்திசாலிங்க உங்கள் பொண்ணு. ரொம்ப நன்றி. விளையாட்டு ஆர்வம். நீங்கள் சில பேரை வந்து படிமான்னு சொல்லணும் இல்லையா? அந்த அமைப்புகள் இல்லாமல் உங்களுடைய வீட்டு சூழல் நன்றாக இல்லை. உங்கள் வீட்டு சூழல் நல்லா இல்லை. ஜோதிடத்தில் ஒவ்வொரு உறவுகளையும் அப்படியே பிரித்து வீசலாம். ஜோதிடத்தில் இப்போ எடுத்தவொன்னே உங்கள் பொண்ணுக்கு ரயில்வேல தான் உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நான் சொன்னது வந்து ஜோதிடத்தினுடைய உச்சக்கட்டம். இந்த இடத்துல அருமையான யோக ஜாதகம் பின் வாழ்க்கையில்
ஒரு 20-28 வயதிற்கு பிறகு. ஏன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கிறார், லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் இந்த பாப்பா வளர்ந்து பெரியவளாகி உங்களை கவனிப்பா. பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. இந்த பாப்பாவுடைய இளமை கஷ்டங்கள், இந்த பாப்பாவுடைய இளமை அமைப்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களால். ஏன் உங்களாலனா நீங்கள் தான் ஒரு 15-20 வயசு வரைக்கும் சோறு போடணும், படிக்க வைக்கணும். ஆனால் சூரிய சந்திரர்கள் வலுவிழந்து 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பாவகம் மட்டும் கொஞ்சம் சுக்கரனோட பார்வையில் இருக்கனால அம்மாக்காரங்க தான் ஐயோ என் பிள்ளை படிக்குதே எப்படியாவது படிக்க வச்சணும்னு இருப்பீங்க. புரிஞ்சதுங்களா? தந்தை கொஞ்சம் பொறுப்பற்ற விதத்தில் இருப்பார், இருந்தும் இல்லாமலும் இருப்பார், சூரியனை சனி பார்க்கறதுனால. ஐயோ தெய்வமே, கரெக்டா சொல்றீங்க. இதாம்மா ஜோசியம், இதுதான் ஜோசியம். வீடியோ போடுறதுலாம் ஜோசியம் இல்லை, இதுதான் ஜோசியம். ஒவ்வொரு விதியும் அது மாதிரி அருள் வாக்குமாரெலாம் சொல்லக்கூடாது, விஷயங்களோட சொல்லணும். 9ஆம் இடத்துல சனி சொல்றீங்க, 9ஆம் இடத்துல சனி உட்காந்து சூரியனையும் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தகப்பனார் பழக்க வழக்கங்களே நல்லா இல்லாத ஓரளவுக்கு நீங்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. 4ஆம் பாவத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால. போருமா? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உண்மையை சொல்றீங்களே, என்னால பேசவே முடியல, வார்த்தையே வரமாட்டேங்குது. இதாங்க ஜோசியம், இது எல்லாரும் சொல்லலாம். அதனால வந்து இது அப்படியே போகும், நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த பாப்பா ஒரு உயர்நிலைக்கு வருவா. இன்னொரு விஷயம், 10வது இப்ப பாஸ் பண்ணிருக்கா, என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஏமா இந்த இடத்துல வந்து அவளுக்கு இந்த கணிதம் சார்ந்த விஷயங்கள்ல கொண்டு வந்துடாதீங்கம்மா. கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு அப்படி இப்படி கம்ப்யூட்டர்னு கொண்டு வந்துடாதீங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சாதாரணமாக விளையாட்டிலே அவள் ஆர்வத்தை செலுத்தட்டும். அவளுக்கு ரயில்வே வேலை உறுதியாக கிடைக்கும். அந்த வேலைக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? அந்த டிகிரி மாதிரியான ஒரு வேலையை கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. இந்த குழந்தையால் பெருமைப்படுவீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அப்பா அம்மா 2 பேரையும் வளர்ந்து பெரிய ஆளாகி காப்பாற்றுவோம்மா. வாழ்த்துக்கள்மா.